அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தில்லை சுகன் சேனல். இன்றைக்கி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒன் டே ரொட்டீன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இடையில வந்து நிறைய கேப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொட்டீன் விலாகே நான் வந்து போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ரோடு வந்து போடுறதுக்காக இப்போ கொஞ்சம் இந்த ஜல்லி கலவையெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்தாலும் செப்பலில் வந்து அது ஒரு மாதிரி அந்த சகதி மாதிரி இதாகிடுது. வண்டிலையும் வந்து ஆகிடுது. அதனால் ஃபுல்லாக கழுவிட போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையில் சமைக்கிற அளவுக்குலாம் ஃபுல்லாக கழுவிட லேட்டாகும். எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு வெளியில் மட்டும் கோலம் போடுறதுக்காக தண்ணி இது எல்லாமே தெளிச்சுட்டு கோலம் போட்டு வந்துடுவேன். கழுவி விடுறதெல்லாம் ஈவினிங்கில் பொறுமையாக செய்வேன். ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து அந்த மண் ஃபுல்லாக ஆனதுனால ஃபஸ்ட்டு வண்டி நைட்டு ஏற்றுனாங்கல்ல, அப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து அப்படியே ஒரு மாதிரி சேர் மாதிரி ஆகிடுச்சு. வண்டியை வெளியில் தள்ளி வச்சுட்டு பார்த்தா ஃபுல்லாக காஞ்சு போயிடுச்சு. அதனால் தண்ணி ஊற்றி அலசாமலாம் எனக்கு வெளியில் வந்து கோலம் போடுறதுக்கு மனசு வரல. அதனால் ஃபுல்லாகவே வந்து நல்லா அலசி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கோலமே வந்து போட்டேன். ஏன்னா வந்து டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் நான் வெளியில் மட்டும் கழுவிட்டு கோலம் போடுறது. எப்போவுமே சமையல் வேலை காலையிலே ரொம்ப நமக்கு வந்து பிஸியான நேரமாக இருக்கும் மார்னிங் டைம். அதனால் ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி ஆனதுனால கொஞ்சம் எனக்கு டைம் எடுத்துருச்சு தான். அவசரமாக எனக்கு சிம்பிளாக ஏதாவது வந்து சமைச்சிடணும். நான் வந்து ஏதாவது சமைப்போன்னு சொல்லிவிட்டு புளி ஊற வச்சுட்டு வந்திருக்கேன். சாதம் வைக்கிறதுக்கு வந்து தண்ணி கொதிக்க வச்சுட்டு வந்தேன்னா கொதிச்சிருச்சுன்னு சொன்னால் போயிட்டு வந்து நம்ம அரிசி போட்டுடலாம். அது ஏதாவது ஒன்று நம்ம வச்சுட்டு இல்லை பால் அடுப்பில் போட்டுட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் நம்ம வர மாதிரி இருக்கும். அது வந்து அங்கே வந்து சூடாகிற டைமோ இல்லை கொதிக்கிற டைமோ நம்ம கோலம் போட்டு முடிச்சிடலாம். அதை விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு கோலத்துக்கே டைம் கொடுத்துட்டு இருந்தோம்னா ரொம்ப லேட் ஆகிடும் கிச்சனில் வந்து செய்கிறதுக்கு. அதனால் இப்படி ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுட்டு தான் வர்றது. பாப்பா எப்போவுமே லேட்டாக தான் எந்திரிப்பாங்க. இன்றைக்கி காலையில் எந்திரிச்சிட்டாங்க. எனக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஏன்னா நான் எப்போவுமே கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். காலையிலே வந்து நம்ம எடுக்கிற இதில் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மார்கழியில் வந்து அதுக்குன்னு நம்ம அதிகாலையில் எந்திரிச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தோம். அது வேறு. இன்றைக்கி பாப்பா எந்திரிச்சனால எனக்கு வந்து கோலம் போடுறது வந்து வீடியோ வந்து எடுத்து கொடுத்தாங்க. டெய்லியுமே முடிச்சது தான் நான் வந்து போடுவேன். இப்போ நம்ம வந்து இன்ட்ரோ கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கோலத்தை காமிச்சு தான் நான் எப்பயுமே கொடுப்பேன். அதனால் இப்போ வந்து வந்துட்டு ரெடியாக இருந்துச்சு. நல்லா தண்ணி கொதிச்சு அரிசியெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு டீயெல்லாம் போட்டு குடிச்சிட்டு சாதமும் வடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு தான் நான் வந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோவை எடுத்தேன். சிம்பிளாக வந்து வத்தக்குழம்பு வச்சிடலாம். ஏன்னா டைம் ஆகிடுச்சி. டக்கு டக்குன்னு இதுதான் நம்ம வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு வத்தக்குழம்புக்கு தான் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். மணத்தக்காளி வத்தல் தான் வந்து இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக கடையில் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டிலலாம் அது போடுறது கிடையாது. கத்திரிக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல் அதுதான் நம்ம வந்து வீட்டில் போடுறது. அதுவும் அதிகமாகலாம் போட மாட்டேன். ரொம்ப கம்மியாக போட்டு வச்சுப்பேன். எப்போவாச்சும் மழை டைமில் நான் வந்து வைக்கிறது. ரொம்ப எனக்கு பிடிக்கும் இந்த கத்திரிக்காய் வத்தல், கொத்தரங்காய் வத்தல், மாங்காய் வத்தல் போட்டு வைக்கிறது. ஆனால் பார்த்திங்கன்னா கம்மியாக போட்டு வைக்கணும். அப்போ தான் அது குழம்பு நல்லாயிருக்கும். கச்சக்கச்சன்னு நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கொத்தரங்காய்லாம் அதிகமாக போட்டால் நல்லா இருக்காது. குழம்பு ஃபுல்லாக இழுத்துக்கும். குழம்பே காணாமல் போயிடும். அதனால் கம்மியாக ரொம்ப கம்மியாக போட்டு வைக்க சொல்லுவாங்க பாப்பாவோட அப்பா. அதனால் அதிக டைமும் வைக்கிறதில்ல. எப்போயாவது காய் இல்லாத டைம் தான் வைக்கிறது. மெயினாக நம்ம வத்தல்லாம் யூஸ் பண்ணுறதே மழை டைமில் வெளியில் போக முடியாத டைமில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு தான். அதனால் அது இருக்குதான். ஆனால் அது வேணான்ட்டு மணத்தக்காளி போட்டு வச்சா ரொம்ப பிடிக்கும் பாப்பாவோட அப்பாவுக்கும். அதனால் அதே வைக்க சொல்லிட்டாங்க. நான் எப்போவுமே எண்ணெயில் போட்டு மிளகாத்தூள் வதக்கிடுவேன். ஏன்னா அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லு வந்து நமக்கு இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பூண்டு, தாளிக்கிறதுக்கு வந்து வெந்தயம், அதுக்கப்புறம் வடகம் வந்து போட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, பூண்டு நிறைய உரித்து போடணும். மெயினாக சின்ன வெங்காயம் அதெல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துருவேன். சுருள வதக்கிடுவேன் எண்ணெயில். அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு. இதான் மணத்தக்காளி வத்தல் பாருங்கள். இப்போ தான் நான் வாங்கிட்டு வந்தது அப்படியே இருந்துச்சு. அதை வெந்நீரில் வந்து போட்டு ஒரு கப்பில் வெந்நீர் வச்சு அதில் போட்டு வச்சுட்டோன்னா அதில் இருக்கிற மண்ணெல்லாம் இறங்கிடும். இது கொஞ்சம் நல்லா க்ளீனாகவே தான் இருந்துச்சு. மீதி வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். தேவையானப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பும் கொதித்து ரெடி ஆகிடுச்சு. சுண்டலுக்கு வந்து பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தேன் பசங்களுக்கு. அது வந்து ஒரு பக்கம் வேக வச்சுருந்தேன். அது வெந்துட்டுருக்குது. மோஸ்ட்லி வெந்துடுச்சு. நல்ல குழம்பு சுண்டிடுச்சு பாருங்கள். எனக்கு தண்ணியாலாம் இருந்தால் குழம்பு பிடிக்காது. பசங்களுக்குமே அப்படித்தான். இதே டிஃபனுக்கும் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
இட்லியோ தோசையோன்னா அந்த கட்டியாக அந்த வத்த குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. அது நல்லா திக்கானதுக்கப்புறம் தாளிப்பு கரண்டி இருக்குல்ல, அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு அதில் வந்து இந்த தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்ல மணத்தக்காளி நல்லா எடுத்து பிழிஞ்சிட்டு, அடியில் மண் தங்கிடும்ல, மேலே இருக்கிறல ஃபில்டர் பண்ணி பிழிஞ்சிட்டு இந்த நல்லெண்ணெய் நல்லா வதக்கிட்டு கடைசியாக வந்து குழம்புல வந்து சேர்த்துற வேண்டியதான். அந்த மணத்தக்காளி வத்தலை சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்பவும் கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு ஒரு சின்ன துண்டு வெல்லம் போடுவேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளி தூக்கலாக வச்சுட்டு வெல்லம் போட்டால் நல்லாயிருக்கும் குழம்பு. அந்த புளிப்பு இனிப்பு காரம் எல்லாமே சேர்ந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பொரியெல்லாம் செய்கிறதுக்கு டைம் இல்லை, அதனால் முட்டை தான் வச்சு கொடுத்துட போகிறேன். முட்டையும் எடுத்து வைக்காமல் இருந்துச்சு, வாங்கிட்டு வந்தது. அதையும் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு முட்டை வந்து 3 பேருக்கும் நான் வந்து அவிச்சு கொடுத்துருவேன். குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே இறக்கிட வேண்டியது தான். இது 2 நாளைக்கு இந்த வத்தல் குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க. டிஃபனுக்காக இருக்கட்டும், ரைஸ்க்காக இருக்கட்டும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் முட்டை ஒரு பக்கம் வேக போட்டுட்டேன். பசங்களுக்கு வந்து இப்போ தோசை தான் வந்து ஊற்றி கொடுக்க போகிறேன். அவங்க வந்து குளிச்சிட்ருக்காங்க. குளிச்சுட்டு அவங்க வர்றதுக்கும் நான் தோசை ஊற்றி கொடுக்கவும் கரெக்டாக இருக்கும். தோசையை சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அதுக்குள்ளே இங்கே வந்து எடுத்து வைக்கிற வேலைகள் எல்லாம் முடிஞ்சதுன்னா அப்படியே அவங்களுக்கு தலை சீவி விட்டுறலாம். தோசை அப்படியே மூடி வச்சு நான் மடித்து கொடுத்துருவேன். நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும் இந்த மாதிரி பண்ணுறது. தோசை சாப்பிடவும் சாஃப்டாக நல்லா இருக்கும். அப்படியே மூடி வச்சு மடித்து கொடுக்குறது. அதுக்கப்புறம் சப்போஸ் குழம்பு பிடிக்கலன்னா கூட இட்லி பொடி வச்சு சாப்பிட்ருவாங்க. ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இட்லி பொடியும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்ருவாங்க. சைடில் நான் வெங்காயம் ஏன் கட் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பாப்பா வந்து எனக்கு வந்து ஆனியன் ரைஸ் வேணும்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக ஃப்ரைட் ரைஸ் தான் கேட்டாங்க. அதுக்குரிய பொருள் இல்லை. கோஸு, இந்த கேப்சிகம் அதெல்லாம் இல்லை. சாஸ் வேணும் அதுக்கு. அதனால் ஆனியன் ரைஸ் அதே மாதிரி இருக்கிறதுனால பிடிக்கும் அதுக்கு. அது கேட்டுச்சு. சரி, பசங்களுக்கு பிடிக்கிறத செஞ்சு கொடுக்குறது தானே, அப்புறம் நமக்கும் திருப்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு கட் பண்ணி இந்த சுண்டல்லே கொஞ்சம் ஆனியன் போட்டு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லை, கடுகு சீரகம் போட்டுட்டு சோம்பு போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி சீவி போட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் போட்டு கிளறிடுவேன். அதுக்கப்புறம் பெப்பர் சேர்த்துருவேன். பெப்பர் சேர்த்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருவேன். ஆனியன் வந்து கொஞ்சம் நிறையா போட்டுருவேன். பாப்பாவுக்கெலாம் வந்து கொஞ்சம் சின்ன பாப்பா கொஞ்சம் இருமலும் இருக்குது. பெப்பர் போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கும் கோல்டுக்கும் நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும், தொண்டைக்கு வலிக்கல இதமாக இருக்கும்ன்ட்டு நான் வந்து பெப்பர் சேர்த்து கொடுத்துட்டேன். ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஆனியன் ரைஸ் பிடிக்கும், சாப்பிட்ருவாங்க. பசங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் நான் செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுவேன். ஏன்னா இதுக்கும் லேட் ஆகும். வீட்டுக்கு சைட்லேயும் இருக்குது செம்பருத்தி, வீட்டுக்கு ஃப்ரண்ட்லேயும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த சைடு காம்பவுண்டில் இருக்குது. இது வீட்டுக்கு சைடில் சின்ன சந்து இருக்கும். கொஞ்சம் இடம் தான் நமக்கு. அதில் வந்து அந்த கொய்யா மரம் அதெல்லாம் வச்சுருக்கோம். அதில் வந்து ஏற்கனவே இந்த பூ நான் காமிச்சிருக்கேன். செம்பருத்தி பூக்குது. புதுசாக இன்னொரு செடியில் ரெட் கலர் செம்பருத்தி பூக்குது. ஆக்சுவலாக 2 செடியும் ஒன்றாவே நான் வந்து வச்சுட்டேன், பக்கத்தில் வச்சுட்டேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதில் இந்த ரெட் கலர் செம்பருத்தி பூக்குது. ஏற்கனவே ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுல நிறைய பூத்துட்ருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட்டு இதில் பூக்குது. 2 செம்பருத்தி செடியுமே ஒன்றா கலந்து பூத்துருக்குது. அழகாக இருக்குது. அது கூட இந்த எல்லோ கலர் பூ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. இது வந்து அழகு செடி தான். இது நாங்கள் ஊரில் இருக்கும்போது அப்போ மாடியில் நான் வச்சுருந்தேன். நல்லா ஹைட்டாக போகும். இதை விட பெரிய பூவாக பூக்கும். எல்லோ கலர் அழகாக பூத்துட்டு இருந்துச்சு. நாங்கள் அங்கேருந்து வந்ததுமே அங்கே உள்ள செடியெல்லாம் மாடியில் உள்ளதெல்லாம் தண்ணி சரியாக ஊற்றாமல் நிறைய செடியெல்லாம் வீணாக போயிடுச்சு. சந்தனமுல்லை அரும்பு கூட நான் அங்கே மாடியில் ஏற்றி விட்டுருந்தேன். கொஞ்ச நாள் பூத்துட்டு இருந்துச்சு. அப்புறம் எல்லாமே அப்புறம் தண்ணி ஊற்றாமல் வெயிலில் எல்லா செடியுமே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இடையில நம்ம அப்புறம் ரெண்ட்டுக்கு வீட்டில் இருந்தோம். அங்கே நம்ம எதுவும் செடியெலாம் வச்சது கிடையாது, வைக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சொந்த வீட்டுக்கு வந்து தான் அங்கே மாடியில் எப்படி நான் செடிகள் வச்சுருந்தேனோ அது அப்படியே இங்கே வந்து நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி சந்தன முல்லாரம்பாக இருக்கட்டும், செம்பருத்தியாக இருக்கட்டும், இந்த இப்போ நான் கொத்தரங்காய் அதெல்லாம் வேற போட்டிருக்கேன் பாருங்கள். அது எல்லாமே நாங்கள் அங்கே மாடியில் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் காய்கள் வரும். புதினா வச்சுருப்பேன். இப்போ புதினா தான் வைக்கணும். அந்த மாதிரி இப்போ திரும்பவும் நான் இங்கே வந்து தான் இது மாதிரி வைக்கிறேனே. நம்ம ரெண்ட்டுக்கு இருக்க இடத்துல வைக்க முடியாது, அங்கே வெயிலும் வராது. அதனால் வச்சுதான் நம்ம சொந்த வீட்டுக்கு வந்து இதெல்லாம் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் வந்து ஆசை. அதே மாதிரி பூ வச்சிருச்சு. அவரையும் பாருங்கள், பூ வச்சிருக்கு. ரொம்ப வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதில் காய் எப்போ வரும்னு சொல்லிட்டு. கொத்தரங்காய் செடியிலையும் பூ வச்சிருக்குது. புளிச்சக்கீரை பெருசாகி பறிச்சா தான் நல்லாயிருக்கும். ஒன்று 2 பூத்துச்சு செம்பருத்தி. இப்போ 4, 5ன்னு பூக்குது. நான் பூவை சேர்த்து வைக்கிறேன். நல்லா காய வச்சு அரைச்சி நம்ம தலைக்கு பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு போட்டு விடலாம் சேர்த்து வைக்கிறேன். ஏன்னா செம்பருத்தி பூக்கு வந்து தலைக்கு தேய்ச்சி விடுறதுக்கு அவ்வளோ நான் தேடுவேன் பசங்களுக்கு. இப்போ
இப்போ நம்ம வீட்டிலே கிடைக்குது அப்படின்றப்ப நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி நான் சேர்த்து வச்சிட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் பசங்க வந்துட்டாங்க. வந்து நான் பூ பறிக்க வந்தேன், கூடவே வந்தாங்க. கொஞ்ச நேரம் சரி விளையாடட்டும்னு விட்டேன். சின்னது பார்த்திங்கன்னா இந்த பலூன் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் எடுத்துகிட்டு வந்துச்சு விளையாட. அதை தூக்கி போட்டுட்டு எனக்கு எடுத்தே ஆகணும். சரி போகட்டும் விடுமானா கேட்கவே இல்லை. எடுத்தே ஆகணும்னா ஸ்கிப்பிங் எடுத்துகிட்டு வந்துச்சு விளையாடுறதுக்கு. அந்த ஸ்கிப்பிங் ரோப்பை வச்சு தள்ளி தள்ளி நானும் கஷ்டப்பட்டு கீழே தள்ளி விட்டேன். நம்ம கீழே இறங்கி போய் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் ஆச்சு. ஒரு வழியாக தள்ளி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பலூனை காப்பாற்றியாச்சுங்க. ஏன்னா வண்டியில் வரப்போ அவ்வளோ காற்று அதில் என் கையில் கொடுத்துருச்சு. அந்த பலூன் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன். சரி விளையாடட்டுமே, அந்த காற்று இருக்கிற வரைக்கும் தான் விளையாட முடியும். நல்ல விளையா எடுத்தாச்சுங்க. அப்புறம் நாங்கள் இதனால் லேட் ஆகிடுச்சு எங்களுக்கு பூ பறித்து முடிக்கிறதுக்கு. பாருங்கள் நாங்கள் வந்து வெளிச்சத்துலேயே வந்து எப்படி இருட்டாயிடுச்சுன்னு. சன்செட் எடுக்கிறேன்னு ஜூம் பண்ணி பாப்பா அப்படி எடுத்து வச்சுருக்குது. பெரிய பாப்பாவும் வந்து உட்காந்துக்கிச்சு. சீக்கிரம் வாங்கம்மா போகலான்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டோம். பூ ஃபுல்லாக பறித்து முடிச்சுட்டு தானே போகணும். இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்க, கொஞ்சம் அதிகமாகவே பூக்குது. நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம். பொங்கல் டைமில் நான் க்ளீனிங் விளாக் போட்டிருந்தால அதில் கட் பண்ணி விட்டோம்ல, இப்போ தான் துளுத்து கொஞ்சம் பூ அதிகமாக வருது. அதனால் இப்போ டெய்லி இனிமேல் பறிச்சிடணும். கொஞ்சமாக பூத்துச்சுன்னு பறிக்காமல் இருந்தோம். பாப்பானா கொஞ்சம் கொஞ்சம் பறிப்பாங்க, பறிக்கவே மாட்டாங்க. நான் மட்டும்தாங்க நான் எட்டி பறிச்சிட்ருப்பேன். ஒரு பந்தல் போடணும்னு பார்த்துட்ருக்கேன். என்னால் அதுக்கு தான் எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. கண்டிப்பாக போடணும். அந்த அண்ணன் வந்தாங்கன்னா இந்த வேலைகளுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால செய்ய முடியல. எப்படியாவது ஒரு பந்தல் போட்டணும். ஏன்னா கீழே நிறைய தொங்குது, நிறைய பூக்கள் பறிக்க முடியல, வேஸ்ட்டாக போகுது. எட்டிக்கிட்டும் பறிக்கவும் முடியல. அதனால் அது ரெடி பண்ணணும். இவ்வளோ பூ வந்திருக்குது, அதுக்கே நிறைய பறிக்கலை, இருட்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பூ வந்து பறிச்சும் நான் வந்து கட்டியும் நான் முடிச்சிட்டேன். இனிமேல் வந்து தலையில் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் வச்சுப்போம். இது இப்போ ஈவினிங் வைக்கிறதுக்கு தான் அழகாக இருக்கும் இந்த பூ. அடுத்த நாளில் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, நல்லாவும் இருக்காது. மொட்டாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். பூத்துருச்சு. இப்போவே நாங்கள் தலையில் 3 பேருமே ஷேர் பண்ணி வச்சுப்போம். ஈவினிங் அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும். கொஞ்சம் பூத்த பூ விட்டாலும் மார்னிங்கும் அவ்வளோ பர்ஃப்யூம் ஸ்மெல் மாதிரி சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான், நான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.